சரி, ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். சினாப்டிக் காஸ்பலில் அடுத்த பகுதி இயேசுவின் சில உபதேசங்களை குறித்து பார்க்க போகிறோம். மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த மூன்று வேறு ஒரே விதமாக சொல்லப்பட்ட காரியங்கள். அதில் ஒரே ஒரு காரியம் ஓய்வு நாள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. எனது ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும், மார்க் 2ஆம் அதிகாரம் 24. எடுத்து வாசிங்க. மத்தேயு 12 1 முதல் 14 வரைக்கும். மார்க் 2ஆம் அதிகாரம் 24, லூக்கா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும். இந்த சொல்லப்பட்ட நிறைய உபதேசங்கள் உண்டு. அதில் இந்த ஒரு உபதேசத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இவங்க 3 பேருமே ஒரே கருத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 12 1 முதல் வாசிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். ஓகே, இருக்கட்டும். மார்க் 2:24 அந்த ஒரு வசனம் வாசிங்க. மார்க் 2:24. சகோதரி பிரதர் வாசிக்க முடியுமா? இல்லை. இவங்க 3 பேரும் ஓய்வு நாளை குறித்து கருத்தா ஒரே கருத்தை சொல்லிக்கிறாங்க. மார்க் 2:24 வாசிங்க. பரிசேயர் அவரை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாதவை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். ஓகே, இன்னொரு வார்த்தை லூக்கா 6:1 முதல் 11 வரைக்கும். அதில் முதல் வாசகத்தில் வார்த்தை தெளிவாக சொல்லியும், ஓய்வு நாள் இந்த ஒருத்தை, அந்த ஓய்வு நாளை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கடமையிடப்படுத்துகிறார்கள் சேர்க்கிறாங்க. அந்த வார்த்தையை அந்த உபதேசத்தில் யூஸ் இருக்கிறாங்க. அது முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை சத்தியம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மத்தேயு மார்க்கும் இவங்க 2 பேரும் சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்லுகிறேன். முக்கியமாக தேவைகளை சந்திக்கும் தேவன், தேவைகளை சந்திக்கும் தேவன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வரைக்கும். எவ்வளவு தேவையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீ நம்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரை தேடி வரும்பொழுது அவர் என்ன செய்யறார், நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன். நீ வாசித்திருப்பீங்க, நிறைய மாதிரி வாசிச்சிருக்கிறோம். நம்ம இக்கட்டில் நினைச்சிடறோம், வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். அதான் சொல்றாரு, தேவைகளை சந்திக்கும் தேவன் என்பதை மக்களுக்கு என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்ம தேவைகளை சந்தித்து நமக்கு தருவான் என்பதை குறித்து மத்தேயு 10:1 முதல் 42, மார்க் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரைக்கும் இந்த 2 வார்த்தைகளில் தெளிவுபடுத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, நேரம் போதாது. மார்க் 6 முதல் 13 வரைக்கும் அவர் சொல்லப்பட்ட உபதேசத்தில் முதலாவது காரியம் ஓய்வு நாள். அது 3 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மார்க் அண்டு மத்தேயு இவங்க 2 பேரும் சொல்லுகிற காரியத்தை நான் வேகமாக சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. தேவைகளை சந்திக்கும் தேவன் 1. அடுத்தது 2வது காரியம் மன்னிக்க முடியாத பாவம். சில காரியத்துக்கு ஏசப்பா என்ன பண்ணுவார், நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன் தான், சரியா? அவர் மன்னிக்காத தேவன் இல்லை. ஆனால் அவ்வளவு துணிகரமாக நம்ம செய்யும்போது சில காரியத்தை என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார், தண்டனை கொடுத்து திருத்துவார் என்பதை குறித்து இவங்க 2 சொல்லியிருக்கிறாங்க. அதில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22 முதல் 45 வரைக்கும், மார்க் 3:19 முதல் 30 வரைக்கும். அவருடைய உபதேசத்தில் 2வது காரியத்தில் மன்னிக்க முடியாத பாவம். மார்க் 12:22 முதல் 45, மார்க் 3:19 முதல் 30, மார்க் 3:19 முதல் 30. அதில் முக்கியமாக யார் அதில் குறித்து இருக்குன்னா, யூதாஸ் காரியத்தை குறித்து இருக்குது. மன்னிக்கவே முடியாது, அவ்வளவு துணிகரமான ஒரு காரியத்தை கூட இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, யூதாஸ் செய்திருக்கிறது குறித்து அந்த மன்னிக்க முடியாத பாவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 3வது காரியம், இருதயத்திலிருந்து புறப்படும் காரியங்கள் தீட்டானது. நிறைய காரியங்கள் நம்மளை என்ன பண்ணுகிறது,
துணிகரமான பாவங்கள் நம்ம அதிகமாக யாரும் நம்ம செய்கிறது இல்லை. ஆனால் உள்ளத்திலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறது, கரைப்படுத்துகிறது. இருதயமே இன்னைக்கு திருக்குறது எல்லா காரியத்துக்கும் கேடுவதாய் இருக்குது. அப்போ நம்ம இருதயத்தை அந்த அளவுக்கு என்ன செய்யணும், கவனமாய் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு போதிக்கிறதுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறதுனால நான் முதலாவது என்ன செய்யணும், என்னோட இருதயத்தை அந்த அளவுக்கு கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில் மத்தேயு சொல்லும்போது 15:1-7 வரைக்கும் எதெல்லாம் இதயத்திலிருந்து புறப்படுகிற காரியம் நம்மளை தீட்டுப்படுத்தும் என்பதை குறித்து மத்தேயு 15:1-20 வரைக்கும், மார்க் 7:1-23 வரைக்கும். மத்தேயு 15:1-20 வரைக்கும். அடுத்ததாக மார்க் 7:1-23 வரைக்கும். அப்போ இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த அளவுக்கு கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும், முதலாவது நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 4வது காரியமாக தாழ்மை. மத்தேயு 18:1-14. மத்தேயு 18:1-14. மார்க் 9:33 முதல் கடைசி வசனம் 50ஆம் வசனம் வரைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் என்ன செய்யக்கூடாது, நான் முன்பாக நிற்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. மேன்மை பெருமை வந்துவிடக்கூடாது. அதற்கு தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில தாழ்மை அவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு சுவிசேஷகன், ஒரு தேவனுடைய சீஷனாக இருக்க விரும்புகிறவன் நீங்கள் என்ன செய்யணும், நம்மளுக்கு அதிகமாய் தாழ்மை காணப்பட வேண்டும். பெருமை மேட்டிமை அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடைசியாக உள்ள மனுஷனாகவும் ஊழியக்காரனாகவும் அவன் இருக்க வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு இயேசுப்பா நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார் என்பதை குறித்து அதில் சொல்லிக்கிறாங்க. மத்தேயு 18:1-14, மார்க் 9:33-50 வரைக்கும். எழுதிட்டீங்களா? ஓகே. இன்னும் ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவின் வருகை குறித்து. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வருகை குறித்து கள்ள தீர்க்கதரிசிகள் அன்னைக்கே இருந்திருக்கிறாங்கன்னா அப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டும். அவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. சத்தியத்தை குறித்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு வேதத்தின் வார்த்தைகளை என்ன செய்யறாங்க, புரட்டி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நானே கிறிஸ்தவர்கள் சொல்லி என்ன செய்யறாங்க, கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எழுதி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதை மத்தியில் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்ற கிறிஸ்துவின் வருகை கள்ளத்துக்கு தரிசியை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 24:1-51 வரைக்கும். மத்தேயு 24:1-51. அடுத்ததாக மார்க் 13:1-37 வரைக்கும். ஆறாவது காரியம், 6 காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க 2 பேரும். இந்த ஒரே சொல்லப்பட்ட ஒரே வார்த்தையை மத்தேயும் மார்க்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே விதமாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓய்வு நாள். அந்த ஒரு காரியத்தை மட்டும் 3 பேரும் ஒரே விதமாக சொல்லிக்கிறாங்க. ஓய்வு நாளை முக்கியத்துவத்தை குறித்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓய்வு நாளில் எந்த காரியம் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது மத்தேயும் மார்க் சொல்லாத காரியத்தை லூக்கா சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு இப்போ மார்க் பார்த்தோம். அடுத்ததாக மத்தேயு சொன்ன காரியத்தை லூக்கா என்ன சொல்லியிருக்கிறார், அது ஒரு 2 காரியத்தை பாருங்க. முக்கியமா ஜெபம், ஒன்று ஜெபம், காணிக்கை, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம், பரலோக பொக்கிஷங்கள். இந்த 3 வார்த்தையை குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த அதிகாரத்தில். முக்கியமாக ஜெபம், காணிக்கை கொடுக்கறத குறித்து, அடுத்ததாக பரலோக பொக்கிஷங்கள். இந்த உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் அவங்க பொக்கிஷங்களை செய்யணும், சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்ட காரியத்தில் மத்தேயு
5ஆம் அதிகாரத்தில் 5 முதல் மத்திய 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 3 காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மத்திய 5 முதல் 7 வரைக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 17 முதல் 49. இந்த 3 காரியத்தை அவங்க முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. ஜபம், காணிக்கை கொடுத்து, பரலோக பொக்கிஷங்கள். இந்த 3 காரியத்தையுமே இந்த 3 வசனத்தின் மூலமாக அவங்க சொல்லி வைத்திருக்கிறாங்க. அடுத்ததாக மார்க் புஸ்தகத்துடைய அந்த மெயின் அந்த 16 புஸ்தகம் என்ன கண்ணோட்டத்தோட எழுதியிருக்கிறாங்க. 16 மொத்தம் மார்க்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? 16 அதிகாரம் இருக்கு. அப்போ அந்த 16 அதிகாரமும் என்ன, அந்த அதிகாரங்கள் என்ன வார்த்தைகள் மூலமாக அவங்க முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க என்பதை குறித்து பார்க்க போகிறோம். எழுதி கொள்ளுங்க. முக்கியமாக மார்க் சுவிசேஷத்தின் ஃப்ரேம்வொர்க், கூட்டமைப்புன்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. அது தலைப்பு போட்டுங்க, மார்க் சுவிசேஷத்துடைய கூட்டமைப்பு. அந்த 16 அதிகாரத்தில் ஒரு 7 டாபிக் குறிச்சிங்க. அதில் முதலாவது காரியம், 7 காரியத்தில் அவங்க சொல்ல வர காரியம், முதலாவது காரியம் மார்க் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரைக்கும் அந்த முன்னுரிமை, ஸ்டார்டிங் ஆரம்ப காரியத்தை குறித்து 13 வரைக்கும். மார்க் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரைக்கும் முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. 2வது காரியம் மார்க் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 45 வரைக்கும் இயேசுவின் ஆரம்ப கால ஊழியம். அடுத்து அலைந்து திரிந்து அந்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதை குறித்து, ஆரம்ப கால ஊழியம், அலைந்து திரிந்து ஊழியம் செய்கிற காரியம், அதன் மூலமாக இயேசப்பாவுடைய புகழ் பேர் மக்களுக்கு தெரிய வந்தது. அந்த காரியத்தை குறித்து மார்க் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 45 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 3வது காரியம், ஒரு மனுஷனுக்கு புகழ் வர ஆரம்பிச்சிட்டாலே அடுத்தது என்ன வரும்? எதிர்ப்பு தான் வரும். அதுதான் 3வது அவர் சொல்றாரு. மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் புகழ் என்ன வந்துச்சு? ஏசப்பாவுக்கு எதிர்ப்பை கொண்டு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், மரித்தார், அவருடைய சத்தியம் எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது அவரை அலைந்து தெரிந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட சீஷரோடு கூட ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு என்ன செய்ய, அவருடைய பேர் மக்களுக்கு தெரிகிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன், நிறைய யாரெல்லாம் ஜோம் பண்றாங்களோ விடுதலை தருகிறார், நன்மைகளை தருகிறான்னு சொல்லி அப்படியே பேர் புகழ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருடைய பேர் எல்லாருக்கும் உலக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடுத்து என்ன வரும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்பை நம்ம செஞ்சிடும், சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். சாதாரணமாக இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஜாதி ஜனங்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன செய்யுது? எதிர்ப்பு தான் வந்து கொண்டிருக்குது. காரணம் என்ன? சத்தியத்தை மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய நன்மைகள், அவருக்கு செய்கிற விடுதலைகள், அவர் செய்கிற அற்புதங்கள் இடப்படுகிறாங்க. மக்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு ஆள் தெரியாமல் இருந்தோம். இப்போ எங்களுக்கும் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கேன்சர்லேருந்து சுகம் கொடுத்தாங்க, விடுதலை கொடுத்தாங்க, நன்மை தெரிந்து கொண்டோம். இப்போ நம்ம தெளிவாக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அடுத்து நீங்களும் இதை இப்போ என்ன பண்ணுவீங்க? சத்தியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன கொண்டு வரும்? நமக்கு எதிர்ப்பை கொண்டு வரும். அந்த எதிர்ப்பு கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது? வீழ்ந்து போய்விட கூடாது. தைரியமாக நிற்கணும். எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு இயேசுப்பா நன்மை செய்திருக்கிறார். அதுதான் அந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொள்கிறோம். 3 பேர் அவங்க சொல்ல வர காரியம் என்ன? தேவன் நற்செய்தி என்ன செய்யணும்? அநேகருக்கு நான் சொல்லணும். எனக்கு பெற்ற நன்மையை நான் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். 3வது காரியம் புகழ் எதிர்ப்பை கொண்டு வந்தது. 4வது காரியம் மார்க் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வரைக்கும், 52ஆம் வசனம் வரைக்கும். மார்க் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வரைக்கும். அடுத்ததாக இதே சேம் வார்த்தை தான். ஆனால் புகழ் எதிர்ப்பு கொண்டு வந்துச்சுல்ல, இங்கே புகழ் மற்றும் எதிர்ப்பு தொடர்ந்து 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 கொண்டே இருந்தது. அந்த வார்த்தையை சேர்த்து எழுதி கொள்ளுங்க. அவ்வளோதான். 3ஆம் அதிகாரம் 7 முதல் 6:58 வரைக்கும் அந்த புகழ் எதிர்ப்பு ஆண்டவருக்கு இந்த நாள் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது.
அதன் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த எதிர்ப்பு வந்தாலும் அவர் தைரியமா என்ன பண்ணார்? இருந்து சாட்சியாய் ஜீவித்தார். அப்போ நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள், கேட்கிற வார்த்தைகளை கற்றுக்கொண்டு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்க வேண்டும். நாளுக்கு நாள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அந்த 6ஆம் அதிகாரம். அது பல ஆண்டுகளோ பல வருஷங்களோ போயிருக்கலாம். அது வரைக்கும் அந்த எதிர்ப்புகளையும் எல்லா என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து சகித்தார். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? சில காரியங்கள் சகித்து சத்தியத்தை மக்களுக்கு சொல்லி நிலைநாட்ட வேண்டும். 5வது காரியம், மார்க் 6ஆம் அதிகாரம் 53 முதல் 8ஆம் அதிகாரம் 27 வரைக்கும். 8:27. கலிலேயாவில் இல்லாத ஊழியங்கள். இது வரைக்கும் நிறைய இடத்துல கலிலேயா சென்றிருந்தாரு. இந்த இடத்துல சொல்றது கலிலேயாவில் இல்லாத ஊழியங்கள். ஆறாவது காரியம் எழுதிட்டீங்களா? மார்க் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரைக்கும். மார்க் 8:27 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் ஒரு குறுகிய காரியம் தான். இதுல 3 காரியத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து யார்? தீர்க்கதரிசி ஒன்று, அடுத்தது மேசியா. இந்த 3 வார்த்தையும் குறித்து என்ன பண்ணுகிறாங்க? மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து யார், அடுத்ததாக அவருக்கு தீர்க்கதரிசி, அடுத்தது மேசியா. இந்த 3 வார்த்தையும் இந்த வசனங்களில் சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. அவர் உலகத்தில் வந்த ரட்சகர், அவர் தீர்க்கதரிசி, அவர் மேசியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனங்களை உறுதிப்படுத்துகிறாங்க. 7வது, மார்க் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும். மேசியானா இயேசு 8:34 முதல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும். 7 பார்ட் தான். இந்த 7ஆம் பார்ட்டுக்கே ஒரு 3-4 பார்ட்டை தனித்தனியா அது பிரிச்சு கொள்ளுங்க. மேசியா எருசலேம் சென்று மரித்தது. இயேசு எருசலேம் சென்று மரித்தது அந்த வார்த்தை. அதுக்கு கீழே ஜஸ்ட் பார்ட் 1 போட்டுங்க. 7th ஒரு 4 காரியம் போட்டுங்க. முக்கியமாக ஒன்று வந்து சீஷத்துவ அறுவை எப்படி சீஷர்களாய் மாற வேண்டும் என்ற வார்த்தையை குறித்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க. 8ஆம் அதிகாரம் 34 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சீஷராக எப்படி நம்ம வாழ வேண்டும், சீஷராக வாழ்ந்து இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அடுத்தது சிலுவையை நிச்சயமாய் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு சீஷனாக இருக்க விரும்புகிறவன் முதலாக நான் சொன்னது போல என்ன செய்யணும்? சிலுவையை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவை நம்மள்ட்ட இருக்கும் பொழுது சாதாரண விஷயம் கிடையாது, கடினமாக தான் இருக்கும். ஆனால் கடினமாக இருக்கும், அந்த வெயிட் நமக்கு பாரமாக இருக்காததுக்கு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய உறவு, ஆண்டோட அன்பு செலுத்தணும்னு சொன்னால், ஆண்டோட முக்கியத்துவப்படுத்தணும்னு சொன்னால், அந்த சிலுவையின் பாடுகள் நமக்கு பெருசாக தெரியாது. அது ஒரு சீஷனுக்கு அறிவுரை கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 34 முதல் 9:1 வரைக்கும். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 2 முதல் 29 வரைக்கும். 2வது நிறைய 29ஆம் வசனம் வரைக்கும் அப்படி உருமாற்றங்கள், நிறைய மாற்றங்கள், உருமாற்றங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 30 முதல் 10:52 வரைக்கும். கலிலேயா எருசலேம் அந்த இடத்துல ஊழியம் செய்தது. கலிலேயா எருசலேம் ஊழியர்கள். கடைசியாக 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 8 வரைக்கும். 11ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும். இயேசுவின் ஊழியம் வளர்ந்து புகழ் பெற்ற காரியங்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்து நிறைய அற்புதங்கள் அடையாளம் செய்து அவருடைய பேர் புகழ் பெற்றது. அந்த புகழ் பெற்றதுடைய நிறைய காரியங்களை குறித்து இந்த அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ இதுவரைக்கும் நான் சொல்ல காரியங்கள் அநேக காரியங்கள் மார்க்கு தான் முதலாவது எழுதிய யாரு? 3 பேர்ல 3 சுவிசேஷ புத்தகத்தில் முதலாவது எழுது மார்க். அதனால இந்த மார்க் குறித்து இதுவரைக்கும் முக்கியத்துவப்படுத்தி மார்க்கினுடைய அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து, அவர் எழுதிய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சரியா? அதே போல இயேசு சொன்ன ஊமைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் முடிந்த அளவுக்கு எழுதி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் மற்ற ஆல்ரெடி அந்த
நெட்டில் ஆன்லைன் பாஸ்ட் போட்டு விடுவாங்க. ஊமைகள், நிறைய ஊமைகள் இருக்கு ஆக்சுவலாக. அந்த 3 பேரும் ஒரே விதமாக சொல்லப்பட்ட ஊமைகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? சாரமற்று போன உப்பு, சாரமற்று போன உப்பு. இந்த 3 சுவிசேஷத்திலும் ஒரே மாதிரி காணப்படும் ஊமைகள். எடுத்துக்காட்டு சொல்றாங்கல்ல, அதே போல அந்த ஊமைகள். அதில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 வசனம். ஒரு 2 வசனம் வாசிங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும் கொஞ்சம் கூட. மத்தேயு 5:13, மார்க் 9:50 வாசிங்க. மார்க் 9:50, மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஓகே, மார்க் 9:50 வாசிங்க. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். அப்போ உப்பு அந்த அளவுக்கு, இப்போ நம்ம சாப்பாடு எவ்வளோதான் செய்து வைத்தாலும் உப்பு எவ்வளோ போடுறோம்? கொஞ்சம் தான். அந்த உப்பு கொஞ்சமாக இருந்தாலும் அதை என்ன செய்யுது? அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. அதே போல உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு உப்பாக இருக்க. எவ்வளோ பேர் உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இது ஊமைகள். சரி, ஊமைகள், போதனைகள், ஊமைகள். 3 பேர், லூக்கா 14, 34, 35, இந்த 3 எழுதி கொடுங்க. அப்போ இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து ஒரு உப்பாக வச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி டேஸ்டாக இருக்க வேணும். கிறிஸ்துவுக்காக ஒரு உப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். கொஞ்சம் போட்டால் அநேகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா 14, 34, 35. ஊமைகள் எழுதி கொடுங்க. 2வது காரியம், கிறிஸ்துவே ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த ஒளியா இருக்கிறார் என்பதை குறித்து 3 பேர் சொல்லிக்கிறாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16, மார்க் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 23, லூக்கா 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18. இந்த 3 வசனத்திலும் இவங்க 3 காரியத்தை ஒரே காரியத்தை தான் முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. ஒளியை குறித்து, கிறிஸ்து தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார், இந்த ஒளியின் இடத்துல வாங்க என்பதை குறித்து அவங்க தெளிவு சொல்லிக்கிறாங்க. மார்க் 4, 21 முதல் 23. அடுத்ததாக 3வது காரியம், இயேசுதான் பெரிய வைத்தியர், சுகமளிக்கிற தேவன், வைத்தியர் என்பதை குறித்து அந்த வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13, மார்க் 2, 15 முதல் 17 வரைக்கும். 3வது லூக்கா 5ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரைக்கும். அடுத்ததாக விதைக்கிறவன், மார்க் 13, 3 முதல் 9, மார்க் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 20. முதலாவது காரியம் மத்தேயு 13, 3 முதல் 9. மத்தேயு 13, 3 முதல் 9. மார்க் 4ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 20. அந்த வார்த்தை விதைக்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும்.
முள்ளுள்ள இடத்துலையும் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை கை கொடுக்குமா? இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வார்த்தைகள், நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? அதை விதை கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா கற்பாறையில் போலதான், மேலாட்டமா எல்லாம் நல்லா வாழ்ந்தது போல தோணும், ஆனால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது என்பதை குறித்து 3 பேரும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 4 முதல் 15. லூக்கா 8 4 முதல் 15. அடுத்ததாக கடுகு விதை. மத்தேயு 13 31 32. மத்தேயு 13 31 32. மார்க் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரைக்கும். லூக்கா 13 18 19. அடுத்ததாக துளிர்விடும் அத்திமரம். துளிர்விடும் அத்திமரம். மத்தேயு 28 32 முதல் 35 வரைக்கும். மார்க் 13 28 முதல் 32 வரைக்கும். 28 முதல் 32. லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரைக்கும். ஓகே, இவ்வளோ காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? 3 பேரும் ஒரே கண்ணோட்டத்தோடு சொன்னது. அதிகமாக அதில் நம்ம முக்கியத்துவப்படுத்தப்படுது யார்? மார்க். அவர் சொன்ன காரியத்தை இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதே போல் வடிவமைத்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நோக்கம் மட்டும் சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் அதில் டிஃப்ரென்ஸாக வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஊமைகள். அடுத்ததாக அற்புதங்கள். சினாப்டிக் காஸ்பல்ஸில் உள்ள ஒரே விதமான அற்புதங்கள். அதில் ஒரு 10 அற்புதங்களை ஒரே விதமாக இவங்க 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதில் முதலாவது காரியம் குஷ்டரோகியை குணமாக்குனது. எழுதி கொடுத்து அவங்க சொன்ன அற்புதங்கள் நிறைய உண்டு. அதில் அந்த 10 காரியத்தை 3 பேர் ஒரே விதமாக சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது காரியம் குஷ்டரோகியை குணமாக்குனது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 முதல் 25. மார்க் 1ஆம் அதிகாரம் 32 முதல் 34. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 முதல் 12. நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை இயேசுப்பா செய்திருக்கிறாங்க என்பதற்கு உறுதிப்படுத்துகிறாங்க. 2-3 சாட்சியால் உறுதிப்படுத்தப்படும். அப்போ அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக அங்கே சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது காரியம் குஷ்டரோகியை குணமாக்கினது. 2வது பேதுருடைய மாமி குணமாக்கப்பட்டது. பேதுருடைய மாமி குணமாக்கப்பட்டது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15. மார்க் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரைக்கும். மார்க் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரைக்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38-39. அடுத்ததாக ஒரு புயல் காலத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதை அமர பண்ணுகிறார். அதில் முக்கியமாக அவருடைய சீஷர் யார் இருக்கிறாங்க? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும். மத்தேயு 8 23 முதல் 27. மார்க் 4 35 முதல் 41 வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41. லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும்.
4வது காரியம் கெர்கனேசர். அந்த வார்த்தை நீங்கள் வாசித்தா நல்லா இருக்கும். அடுத்து வாசிங்க, எழுதுறதுக்கு தெளிவாக இருக்கும். மத்திய 8ஆம் அதிகாரம் 28 வாசிங்க, 34 வரைக்கும் 28 மட்டும் வாசிங்க. பிசாசுகளை துரத்துறது, அந்த ஒரே வார்த்தை 3 பேர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மத்திய 8:28 கெர்கனேசர் என்ற இடத்தில் பிசாசுகளை துரத்தியது. வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் வாசிக்க சொல்றேன். வாசிங்க 8:28. அவர் அக்கறையிலே கெர்கனேசர், அந்த வார்த்தை நீங்கள் பார்த்து எழுதிக்கணுங்க. கெர்கனேசர், சரியா? கெர்கனேசர் என்ற இடத்தில் பிசாசுகளை துரத்தினார். ஓகே, போதும். மத்திய 28 முதல் 34 வரைக்கும். மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரைக்கும். மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல், கொஞ்சம் வேகமாக எழுதி கொண்டா நல்லா இருக்கும். 1 முதல் 20 வரைக்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வரைக்கும். ஐந்தாவது காரியம் திமிர்வாதக்காரனை குணமாக்கியது. நீங்க வாசிச்சிருப்பீங்க, நிறைய முறை கதைகள் கேட்டிருப்பீங்க. திமிர்வாதக்காரனை குணமாக்கியது. மத்தேயு 9:1 முதல் 7. மத்தேயு 1 முதல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7. மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12. மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12. லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் 26. லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் 26. திமிர்வாதக்காரனை குணமாக்கியது. இந்த 3 பேரும் ஒரே விதமாக சொல்லியிருக்கிற காரியத்தில் இது ஒரு 5வது காரியம். அடுத்ததாக 6வது காரியம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுத்தமாக்கியது. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுத்தமாக்கியது. மத்தேயு 9:20 முதல் 22. மத்தேயு 9:20 முதல் 22. மார்க் 25 முதல் 34. மார்க் 5:25 முதல் 34. லூக்கா 8:43 முதல் 48 வரைக்கும். ஏழாவது காரியம் யவீரு மகளை உயிரோடு எழுப்புதல். செத்துப்போன ஒரு மகளை எசப்பா என்ன பண்ணுகிறார்? உயிரோடு எழுப்புகிறார். அந்த அற்புதத்தில் 7வது அற்புதத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18-19. மத்தேயு 9:18-19, 23 முதல் 25. 18-19, 23 முதல் 25 வரைக்கும். மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24. மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24, 35 முதல் 42. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41-42. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41-42, 49 முதல் 56 வரைக்கும். 49 முதல் 56 வரைக்கும். அடுத்ததாக 8வது அற்புதம் சூம்பின கையுடைய மனுஷனை குணப்படுத்தியது. சூம்பின கையுடைய மனுஷனை குணப்படுத்தியது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10 முதல் 13. மார்க் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5. லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10. லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10. ஒன்பதாவது 5000 பேரை போஷித்தது. நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கிறோம், சரியா? நிறைய 3 பேரும் இந்த வார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை அவங்க அன்னைக்கே செய்து வச்சிருக்கிறாங்க. சாதாரண ஒரு காரியம் கிடையாது, சரியா? 5 அப்பமும் 2 மீன் வைத்து 5000 பேரை
போஷித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும், உங்களுக்கு தேவைகளாக இருந்தாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? சந்திப்பான். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? யாரெல்லாம் நீங்கள் தேவையோடு இருக்கிறீங்க? பெரிய தேவையோடு யாரும் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஏசப்பா செய்ய ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்காங்க. வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21. மத்தேயு 14 15 முதல் 21. மார்க் 35 முதல் 6ஆம் அதிகாரம். மார்க் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 44. மார்க் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 44. லூக்கா 9ஆம் அதிகாரம் 12 முதல் 17. லூக்கா 9ஆம் அதிகாரம் 12 முதல் 17. கடைசி 10வது அற்புதம், சந்திர யோகியான மகனை குணமாக்கியது. சந்திர யோகியான மகனை குணமாக்கியது. அந்த வார்த்தை வாசித்து பாருங்க, தெளிவுபடுத்தல இருக்கு பாருங்களேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. மத்தேயு 17 14. மத்தேயு 17 14 வாசிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். சரி, போ. சந்திரயோகினா பிசாசு பிடிச்சது. ஆக்சுவலாக ஒவ்வொரு பேருக்கு அதை சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த காலத்தில் இப்போ இந்துக்கள் அதிகமாக இப்போ ஒவ்வொரு பேருக்கு சொல்கிறாங்கல்ல பிசாசு பிடிச்சதுக்கு. அப்போ அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சந்திரயோகியான இந்த பிசாசை பிடிச்சிட்டு அடிக்கடி என்ன பண்ணுகிறான்? தீயிலும் தண்ணீரும் விழுகிறான். அப்படிப்பட்ட மகனை சுகப்படுத்தின காரியம். மத்தேயு 17 14 முதல் 18. மார்க் 9 14 முதல் 29. மார்க் 9 14 முதல் 29. லூக்கா 9 37 முதல் 43. லூக்கா 9ஆம் அதிகாரம் 37 முதல் 43. அப்போ இந்த 10 ஊமைகள் எத்தனை இருந்துச்சு பாருங்க. ஓமைகள் நான் சொல்லப்பட்டது எத்தனை ஓமைகள் ஒரே மாதிரி இருந்ததுல? 10 இருந்துச்சா? 6 இழப்பாங்க. 6 நினைக்கிறேன்ல. 6 ஊமைகள். 6 ஊமைகள் ஒரே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சரியா? 3 புத்தகத்தையும். அது மட்டும் இல்ல, 10 அற்புதங்களை என்ன செய்யறாங்க? ஒரே வித அற்புதங்களை, சொல்லப்பட்ட காரியத்தை 3 பேர் சொல்லி இன்னைக்கு உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே அற்புதத்தை உங்க மூலமா செய்ய அவர் என்ன செய்யறார்? வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தையின் மேல இன்னும் அதிகமாக விசுவாசம் வைத்து அந்த வார்த்தையை நீங்க முக்கியத்துவப்படுத்தி, அவங்க வாழ்க்கையில கண்ணார கண்ட காரியம், சரியா, அவங்க கண்ணார பார்த்துருக்கிறாங்க, அவங்க மூலமா செய்த அற்புதத்தை அவங்க தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இதே அற்புதங்களை உங்கள் மூலமா செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன, முதலாவது ஆரம்பிக்கும் போது எப்படி வாசித்தோம்? 2 தீமோத்தேயு 3 16 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். யாராவது பரிசுத்த ஆவி பெறாதவங்க இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நம்ம மூலமாக இதே அற்புதத்தை செய்ய முடியும். இப்போ என்னால் முடியாது அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. நம்மளால இதுக்கு தகுதி இல்லை. உங்களை எல்லாம் தகுதிப்படுத்தி ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சரியா? அப்போ நான் தகுதி இல்லாதவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தகுதிப்படுத்தி உங்க மூலமா இன்னும் அநேகரை என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும். இப்போ நீ கற்றுக் கொடுக்கறது போல நீங்களும் அநேகருக்கு என்ன செய்யணும்? வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து உபதேசத்து கடிந்து கொள்வதற்கும் நீங்க ஃபர்ஸ்ட் தகுதி உள்ளவங்களா என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். அப்போ இந்த அற்புதங்களை சாதாரண நினைக்கக்கூடாது. இப்போ இவங்க 3 பேர் சொல்லி உறுதிப்படுத்தி வைத்திருக்கிற காரியத்தை உங்கள் மூலமாக அவர் செய்ய ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது இவங்க 3 பேரும் சொல்லுகிற காரியங்களை ஒன்றுபடும் முக்கியமான இடங்கள் எழுதி கொடுங்க. தலைப்பு சினாப்டிக் காஸ்பல்ஸ்ல ஒன்றுபடும் முக்கியமான இடங்கள். நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 6 காரியத்தை மட்டும்
நான் சொல்லுகிறேன், எழுதி கொடுங்க. ஒரு 6 இடத்துல மட்டும் அவங்க அந்த 3 பேரும் சொல்கிற காரியத்தை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. 1வது காரியம், இயேசு யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற காரியம் 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுபடும் இடங்கள், இந்த 3 சுவிசேஷ காரியங்களும் ஒன்றுபடும் இடங்கள். அதில் 1வது காரியம், இயேசு ஞானஸ்தானம் யோவானுக்கு கொடுத்தது. யோவானோடு அதோடு சேர்த்து எழுதி கொடுங்க, யோவானோடு நெருங்கி தொடர்பு உள்ளதுனால 1வது காரியம். 2வது காரியம், இயேசு சீடர்களை அவங்க எழுச்சிறார், எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு போதனை கொடுக்கிறார். 2வது காரியம் சீஷர்களுக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து போதனை பண்ணுகிறார். சீஷர்கள் நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 2வது காரியம். 3வது காரியம், இயேசு கலிலேய மக்களுக்கு போதித்த காரியம், குணமாக்கினது, பொது பணி செய்தது. 3வது காரியம், இயேசு கலிலேயாவில் மக்களுக்கு போதித்தது ஒன்று, குணமாக்கின காரியம். 3வது காரியம், பொது பணி செய்த காரியம். நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசப்பா என்ன செய்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ ஒரு முன்மாதிரியாக அவர் செய்திருக்கிற காரியத்தை இன்னைக்கு நீங்களும் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். வார்த்தைகளை போதிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க குணமாக்குறது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் என்ன செய்யணும்? பொது பணி செய்ய வேண்டும். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு ஏதாவது விதத்தில் என்ன செய்யணும்? ஒரு ஒத்தாசை பண்ணி அவங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க கூட பழகி அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. 3வது காரியம். 4வது, இயேசு எருசலேமுக்கு வருகிறது. இயேசு எருசலேமுக்கு வந்த காரியம் 4வது காரியம். 5வது காரியம், இயேசு எருசலேமில் பாடுகளை அனுபவித்த காரியம். இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு அதிகமாக தெரிந்த காரியம் தான், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லுகிறேன். இயேசு எருசலேமில் பாடுகள், அநேக பாடுகளை நினைச்சாரு, அனுபவிக்கிறார். சாதாரண காரியம் அல்ல பாடுகள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொண்டு வரக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க? அவரை பிடித்து கொண்டு வராங்க, அவர் அடிக்கிறாங்க, அவரை காயப்படுத்துகிறாங்க, காயப்படுத்தி என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறையிறாங்க. சரியா? அப்போ இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லிக்கிறாங்க, இயேசு சிலுவையில் பாடுகளை அனுபவித்தல். அதில் போட்டுங்க என்னென்ன காரியம் சொல்லி, இயேசுவை பிடிக்கிற காரியம், அவரை துன்பப்படுத்துகிற காரியம், பாடுகளை அனுபவிக்கிற காரியம், இரத்தம் சிந்துதல், இந்த காரியம் எல்லாம் அந்த பாடுகளுக்குள்ளாக வருகிறது. அப்போ கிறிஸ்துவை பற்றிக்கொள்கிற நாம் சில பாடுகள் இதே போல நமக்கு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யணும்? தைரியமாய் நிலைத்து நிற்க வேண்டும். அவங்க சொல்ல வருகிற காரியம், ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷகன் என்ன செய்யணும்? பட்ட பாடுகள் மத்தியிலும் நிலைத்து நிற்க வேண்டும். 5வது காரியம். கடைசி 6வது காரியம், இயேசு கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பின் கல்லறை வெறுமையாக இருந்தது. இவங்க 3 பேர் சொல்ல வர காரியத்தில் கடைசியான சொல்ல காரியம், இயேசு கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பின் கல்லறை நினைச்சது வெறுமையாக இருந்தது என்று சீஷர்கள் கண்டுபிடித்தனர். அப்போ அவர் என்ன பண்ணுகிறார்? உயிரோடு எழுந்தார். அதில் முதலாவது நான் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்ன, நீங்கள் ஞாபகம் இருக்குதா? ஒரு 6 காரியம் அதை உயிரோடு எழுந்ததை குறித்து சொன்னாங்கன்னு சொல்லி, அந்த காரியத்தை குறித்து 3 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தியாலஜிக்கல் தீம்ஸில் 6 காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இப்போ இவங்களும் இந்த இடத்துலையும் சொல்லப்பட்ட ஒன்றுபட்ட காரியத்தில் இதையும் சொல்லியிருக்கிறாங்க. எழுதிட்டீங்களா? 6 காரியங்கள். அப்போது இப்போ இந்த 3 பேரும் சொல்லப்படுகிற காரியம் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? நாமும் கடைபிடித்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு நம்மளும் இன்னொரு சீஷர்களாய் என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். அப்போ அவங்க மூலமாக சொல்லப்பட்ட காரியம் இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகி இன்னைக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. சரியா? இது வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் வெளியிட்டாலும் வேதம் தான் அதிகமாக என்னப்படுகிறது? அச்சிடப்படுகிறது. சரியா? அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஜீவனாயும் வல்லமை உள்ளதாயும் பலமுள்ளதாயும் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு அந்த வார்த்தை உங்கள் மூலமாய் நடைபெறுவதற்கு தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன செய்யணும்? கிரியை செய்ய
வேண்டும். ஆவியை பரிசுத்த ஆவியானவர் யாரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா? ஜெபிங்க. அதிகமாக நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி முக்கியத்துவப்படுத்தி செய்யும் பொழுது இன்னைக்கு சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் இன்னைக்கு உங்கள் மூலமாக செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த காரியம் முக்கியமாக அந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி சொன்ன காரியம், ஆர்டர் இருக்கிற காரியம். அப்போ இவங்க 3 பேரும் ஒரே விதமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு குறித்து இன்னைக்கு மார்க்கு சொன்ன காரியத்தை பார்த்துருக்குறோம். இனி அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோம்? சரியா? மார்க் சொன்ன காரியத்தை பார்த்து போல அடுத்ததாக மத்தேயு என்ன சொல்லியிருக்கிறாரு, லூக்கா என்ன விதமாக சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரி, ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணு. ஏசப்பா,